அல்லாஹு தாலா பெருமானாருக்கு வரமாக, பாக்கியமாக, ஒரு மிகப்பெரிய ரிசுக்காக, மிகப்பெரிய நியாமத்தாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ் வழங்குகிறான். அன்னை கதீஜாவுக்கு தாஹிரா என்கிற ஒரு சிஃபத், ஒரு தன்மை உண்டு. பரிசுத்தமான பெண்மணி. அன்னை கதீஜாவுடைய 40வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அவர்கள் அடைந்துதான் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அளப்பெரும் பாக்கியம். உலகத்திலே பணத்தின் மூலம் கிடைக்காத, மாட மாளிகையில் கிடைக்காத, உயர்ந்த வாகனங்களில் கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல குணத்திலும் குடிசையிலும் கூட கிடைக்கும் என்பது நாம் நிதர்சனமாக பார்க்கிற உண்மை. அருமையான பெரியவர்களே, ஒரு அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் இன்னொரு திருமணத்தை நினைத்தும் பார்க்கவில்லை. மனைவியரோடு நீங்கள் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப திருமண வாழ்க்கைக்கு வேண்டியது ஒருவர் அடுத்தவரை புரிந்து கொண்டு வாழ்வது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட சண்டை போட்டதில்லை, கோபமாக கத்தியதில்லை, எதிர்த்து பேசியதில்லை. ஒரு அழகான, ஒரு நல்லதொரு சாலிகான மனைவியாக அமைந்தார்கள். உலகத்திலேயே இஸ்லாம் தோன்றியதில் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். உண்மையிலேயே அந்த பெண் குலம் சந்தோஷமடைய வேண்டும். அவர்கள்தான் முதல் முஸ்லிம்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான வருஷத்தை ஆமுல் ஹுஸன், கவலையினுடைய ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் பெருமானாருக்கு எவ்வளவு கவலை அதில் ஏற்பட்டிருக்கும் என்பதை விளங்க முடிகிறது. நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபிக்கீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இறை இல்லமாம் காபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கும் நமது சந்ததியினருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய 8ஆம் நாள் மீலாது சிறப்புரைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை நம்முடைய இமாம் ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்பில் நிறைந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு அழகான தலைப்பு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமான மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நிஅமத், நல்லதொரு சாலிஹான மனைவி அமைவது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா 2 பொருள்களில்தான் மனிதனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதாக சொல்கிறான். 2 பொருள்களில்தான் மனிதனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதாக சொல்கிறான். ஒன்று அல்லாஹுவை திக்ரு செய்வது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைவதாக குர்ஆன் பேசுகிறது. அதேபோல நிக்காஹுவின் மூலமும் சாலிஹான மனைவியோடு வாழ்வதின் மூலமும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைப்பதாக குர்ஆனின் மற்றொரு வசனம் நம்மிடத்தில் பேசுகிறது. உமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா என்கிற வசனம். நீங்கள் அந்த மனைவியின்பால் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைவதற்காக உங்களுக்காக வேண்டி ஒரு ஜோடியை அவன் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாக மற்றொரு வசனம் பேசுகிறது. அப்படியானால் துன்யாவிலே ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு சாலிஹான மனைவி அமைய வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த உலகத்தில் நம்முடைய இன்பங்களுக்கு மாத்திரம், நம்முடைய சந்தோஷங்களுக்கு மாத்திரம், நம்முடைய நிம்மதிகளுக்கு மாத்திரம் மனைவி இல்லை.
ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால், ஒரு ஆணுடைய தோல்விக்கு பின்னால், ஒருவேளை ஒரு ஆணுடைய சோகமான நிலைக்கு பின்னாலும், ஒரு ஆணுடைய சந்தோஷமான நிலைக்கு பின்னாலும் மனைவி ஒரு பெண் இருப்பதை வரலாற்றின் வரிகளில் நாம் பார்க்க முடியும். அருமையான பெரியோர்களே, உலகத்தில் நாம் யாரெல்லாம் வெற்றியின் விளிம்பை தொட்டு முத்தமிட்டார்களோ, வெற்றி சிகரத்தை அடைந்தார்களோ, அவரிடத்தில் நாம் கேட்கிற போது என்னுடைய மனைவி எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தாள் என்று கூறுவார்கள். அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கான வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்மணி இருப்பார்கள். அது அவருடைய மனைவியாக பெரும்பாலும் இருக்கும். அந்த வகையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைத்து கொடுத்த முதல் மனைவி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்த முதல் மனைவி பல முதன்மைகளுக்கு சொந்தக்காரர்கள், பல முதன்மைகளுக்கு சொந்தமான மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதைத்தான் தமிழில் சொல்வார்கள் அல்லவா, மனைவி அமைவதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த வரம் என்று. அல்லாஹு தாலா பெருமானாருக்கு வரமாக, பாக்கியமாக, ஒரு மிகப்பெரிய ரிசுக்காக, மிகப்பெரிய நியாமத்தாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ் வழங்குகிறான். மேலான பெரியவர்களே, கண்மணி நாயகத்தின் கல்விலே கதீஜா அம்மா எப்படி நிறைந்தார்கள், முழுமையாக ஆக்கிரமித்தார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னால், இன்னி கது ருசிகுத்து ஹுப்பஹா என்று பெருமானார் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய பிரியத்தை என் மனதில் போட்டுவிட்டான். அது ஒரு தபை, ஒரு இயற்கையான பிரியமாக ஆக்கப்பட்டு விட்டதாக சொல்லுகிற அளவு அல்லாஹுடைய ரசூலுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி திகழ்ந்தார்கள், என்ன மாதிரி ஒரு அந்தஸ்தை அடைந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் முன்பு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கை குறிப்பை ஒரு முதல் கட்டமாக நாம் தெரிவிக்கிறோம். மேலான பெரியோர்களே, மக்கமா நகரத்திலே ஒரு உயர்ந்த குலத்திலே கிபி 556ஆம் ஆண்டிலே பிறக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நாயகத்தை விட ஒரு 15 வயது மூத்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 571 என்று வைத்துக்கொண்டால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 556ஆம் ஆண்டில் பிறக்கிறார்கள். பிறந்தது முதல் அவர்கள் ஒழுக்கம் நிறைந்த ஒரு பெண்மணியாகவே வளர்கிறார்கள். எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு. இறுதி நபியின் துணைவியாராக வரணும் என்பதற்காக கூட அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கையை தூய்மையானதாக ஆக்கினான். ஐயாமுல் ஜாஹிலியத்திலே, அறியாமை காலத்திலே பல்வேறு தவறுகளும் பல்வேறு விதமான வெட்கக்கேடான காரியங்களும் இருக்கும் நிலையில் கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தூய்மையான பெண்மணியாகவே வளர்ந்தார்கள். எப்படி அல்லாஹுடைய ரசூலுக்கு அமீன் என்றும் சாதிக் என்றும் பட்ட பெயர்கள் உண்டோ, எப்ப நபித்துவத்திற்கு முன்னால் இளைஞராக இருந்தபோது இதுபோல பட்டங்களை அவர்கள் அடைந்தார்களோ, அதுபோல் அன்னை கதீஜாவுக்கு தாஹிரா என்கிற ஒரு சிஃபத், ஒரு தன்மை உண்டு. பரிசுத்தமான பெண்மணி. இப்போ உயர்ந்த குலத்திலே பிறந்து அழகான ஒரு நிலையில் வளர்கிறார்கள், அற்புதமான தன்மையில் வளர்கிறார்கள். தாஹிரா என்கிற ஒரு அடைமொழியோடு முதலில் அவர்களுக்கு 2 திருமணங்கள் நடந்தது. அதன் மூலம் சில குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். என்றாலும் கூட அதுவெல்லாம் ஓகே. அபு ஹாலா என்பவரோடு, அத்தீக் என்பவரோடு 2 முறை திருமணங்கள் நடந்து அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தாலும் கூட அன்னை கதீஜாவுடைய 40வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அவர்கள் அடைந்துதான் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அளப்பெரும் பாக்கியம். செல்வ சீமாட்டியான அவருடைய தந்தையினுடைய அந்த தொழில், இவர்களும் அதே தொழிலை முன்னெடுத்து ஒரு பெரிய ஒரு செல்வ நிலையில் வளர்ந்தாலும் கூட எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவர்கள் குணத்தில் கொஞ்சமும் பெறலவில்லை. இன்னைக்கு நாம் உலகத்தில் நமது ஊரில் அல்ல, பல ஊர்களில் நாம் கேள்விப்படுவோம், செல்வ செழிப்புகள் வந்ததும் அவர்களுடைய நிலைகள் மாறிப்போவது. ஈமானுடைய உறுதியில் இருந்து இறங்குவார்கள், அமல்களுடைய பலத்திலிருந்து பலகீனத்தின்பால் வருவார்கள். கேட்டால் இந்த பிஸ்னஸில் வந்ததிலிருந்து எனக்கு நேரமே கிடைக்கல, இந்த கடை 1க்கு 2 கடையாக வந்ததிலிருந்து என்னால் தொலைப்போகவே முடியல. இப்படியெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல முடியுமா அல்லாஹ்விடத்தில்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான், நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாபு. இத்தனைக்கும் அவர்கள் உலகத்தையே ஆண்ட அரசர்,
ஒரு 2 கடை வந்ததும் நாம் தொழுகை விஷயத்தில் பலகீனமாகிறோமே. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு வசதிகள் இருந்தும் கூட ஒரு பரிசுத்தமான பெண்மணியாக வளர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் தங்களுடைய 40வது வயதில் மனைவியாக ஆகிறார்கள். தன்னை போல பெண்மணிகள் வசதி படைத்த நபர்களை தான் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய நேர்மையை, பெருமானாருடைய வாய்மையை கண்டு ஈர்க்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அருமையான தாய்மார்கள் இதை கேட்பதாக இருந்தால் அவர்களுக்கும் சொல்வேன், ஒரு பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நிறைய பேர் தனக்கு வரக்கூடிய மருமகன் வசதி படைத்த அரசு உத்தியோகம் உள்ள ஒரு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சில சமயங்களில் அது எல்லாமே நமக்கு நன்றாக பொருந்தி விடுகிறது. அரசு உத்தியோகமும் இருக்கிறது, சாலிஹான மனிதராகவும் அவர் இருக்கிறார். அப்போ சில சமயம் அது பொருந்திவிடும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் வசதியை மட்டும் பார்க்கிற நாம் அவர்களிடத்தில் உண்டான ஈமானையோ அவர்களிடத்தில் உண்டான நல்ல குணங்களையோ பார்ப்பதில்லை. எத்தனையோ திருமணங்களுடைய தலாக்கை பார்த்தால் இதுபோல காரணங்களும் அங்கே தென்படும். அப்படியானால் அருமையான பெரியோர்களே, நம்முடைய மகளுக்கான மாப்பிள்ளையை நாம் தேடுகிற போது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையை தேட வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் ஒருவர் கேட்கிறார், ஒரு தந்தை, என் மகளுக்கு நான் மாப்பிள்ளை தேடுகிறேன், என்ன மாதிரியான மாப்பிள்ளை நான் தேட வேண்டும்? அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகளை நீ ஒரு இரையச்சமுள்ள மனிதருக்கு கட்டிக்கொடு, கல்யாணம் செய்து கொடு. ஒரே வார்த்தை, உன்னுடைய மகளை நீ ஒரு இரையச்சமுள்ள மனிதருக்கு கட்டிக்கொடு. காரணம் என்ன? அவரிடத்தில் அல்லாஹு தஆலா தக்வாவை கொடுத்திருப்பதால், ஒருவேளை அவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைந்தால், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த திருமண வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால், அவர் நல்ல முறையில் உன்னுடைய மகளை கண்ணியப்படுத்தி வாழ வைப்பார், கூட வாழுவார். அப்படி ஒரு வேளை பிடிக்காமல் போனால் கூட அநீதம் செய்ய மாட்டார், அக்கிரமம் செய்ய மாட்டார், கொடுமைகள் படுத்த மாட்டார். எனவே ஒரு முத்தகையான மனிதருக்கு மனமுடித்து கொடு என்பார்கள் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அருமையான பெரியோர்களை, நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கான மாப்பிள்ளையாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தது எந்த ஒரு வசதியை முன்னிட்டு அல்ல. அவர்களுடைய அந்த நேர்மை, அவர்கள் வியாபாரத்தில் காட்டிய அந்த ஒரு அழகான நாணயம், இதையெல்லாம் அவர்கள் பார்த்துதான் இந்த முடிவுக்கே வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே பணத்தின் மூலம் கிடைக்காத, மாட மாளிகையில் கிடைக்காத, உயர்ந்த வாகனங்களில் கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல குணத்திலும் குடிசையிலும் கூட கிடைக்கும் என்பது நாம் நிதர்சனமாக பார்க்கிற உண்மை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 40 வயது, அண்ணலும் பெருமானாருக்கு 25 வயது. கொஞ்சம் வரலாற்றை பார்த்தால், அபூ தாலிப் அண்ணலும் பெருமானாரிடத்தில் சொல்கிறார், கொஞ்சம் குடும்பத்திற்கான செலவுகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்படுகிறது, நீங்கள் ஒரு முறை வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு சென்று வாருங்கள். இதோ இந்த ஊரிலே கதீஜா என்கிற ஒரு மிகப்பெரிய பணக்கார பெண்மணி, அவர்கள் தங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்கு பலரை அனுப்புகிறார்கள், நீயும் அதிலே சேர்ந்து கொண்டு சேல்ஸ்மேனாக வியாபாரம் செய்யக்கூடிய நபராக சென்று வந்தால் அவர்கள் நல்ல முறையில் லாபம் தருவதாக சொல்லுகிறார்கள் என்று அபூ தாலிப் அவர்கள் பெருமானாரை பொருளீட்டி வருவதின் பக்கம் அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில், நீங்கள் என்னுடைய பொருளை எடுத்து வியாபாரம் செய்து வந்தால் உங்களுக்கு 2 மடங்கு லாபத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பியதோடு அவருடன் தன்னுடைய சேவகராகிய, தன்னுடைய பணியாளராகிய மைசராவையும் அனுப்பி வைத்தார்கள். வியாபார பயணத்திற்கு சென்ற மைசரா வியாபாரத்தை மட்டும் பார்க்கவில்லை, வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை மட்டும் பார்க்கவில்லை, வியாபாரத்தில் பெருமானாரிடத்தில் வெளிப்பட்ட நாணயத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, பல அற்புதங்களை பார்க்கிறார்கள். எப்படி இதற்கு முன்பு 12ஆம் வயதிலே அபூ தாலிபுடன் போன போது பல காட்சிகள் பெருமானாருக்கு இருந்ததை மக்கள் பார்த்தார்களோ, அதுபோல இப்பொழுது மைசரா பார்க்கிறார். மலக்குகள் நிழற்கொடை பிடிப்பதாகவும் மேகம் நிழற்கொடை பிடிப்பதாகவும் மைசராவுடைய கண்களுக்கு தெரிந்தது. வெயிலின் போது ஒரு மரத்தடியில் தங்குகிறார்கள்.
அங்கே இருந்த ஒரு பாதிரியார் வந்து இவர் யார் என்று மைசராவிடம் கேட்கிறார். மைசரா சொன்னார், அவர் ஒரு இளைஞர், வியாபார நிமித்தமாக வந்திருக்கிறார். அந்த பாதிரியார் சொல்கிறார், இந்த மரத்திற்கு கீழே நபிமார்கள் தான் ஓய்வெடுத்துள்ளார்கள், எனவே இவர் நபியாக இருக்க வாய்ப்பு உண்டு என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த வியாபாரத்தை முடித்த பிறகு ஊருக்கு வந்து மைசரா அவர்கள் தன்னுடைய முதலாளி அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் முஹம்மது என்கிற இளைஞரிடத்தில் கண்ட அத்துணை செய்திகளையும் சொன்னார்கள். இவர்களுக்கு அவர்களை திருமணம் முடிக்கலாம் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. கொஞ்சம் தயக்கமும் சேர்ந்து இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கணவனாக அவர்களை நாம் கணவனாக ஏற்றுக்கொள்ளலாம், திருமணம் முடிக்கலாம் என்கிற சிந்தனையோடு கொஞ்சம் மனக்குழப்பமும் இருக்கிறது. அப்பொழுது ஒரு கனவு கண்டார்கள். சூரியன் கதீஜா அம்மாவுடைய வீட்டு முற்றத்தில் வந்திருக்கிறது. அதிலிருந்து ஒளி பிரகாசம் வீடு நிரம்ப அது கிடைக்கிறது, பிரகாசம் கிடைக்கிறது. இப்படி ஒரு கனவை கண்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய உறவினர் வர்கா இப்னு நௌஃபல், இஞ்சிலை நல்ல முறையில் கரைத்து குடித்தவர், ஒரு திறமையான அவரும் ஒரு கிறித்துவ பாதிரியார். அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், தௌராத்திலும் இஞ்சிலிலும் இறுதி நபியை பற்றி சூரியன் என்கிற வார்த்தையின் மூலம் சைக்கனை வந்துள்ளது. ஆகவே நீர் கண்ட அந்த சூரியன் இந்த முஹம்மது என்கிற அந்த இளைஞரை குறிக்கிறது, அவர் நபியாக வர வாய்ப்பு உண்டு என்று சொன்னார்கள். இப்பொழுது புரிகிறதா? நாம் யா நபி பைத்திலே அந்த ஷம்சுன் அந்த பதுருன் என்று ஓதுகிறோமே, நீங்கள் சூரியன், நீங்கள் சந்திரன். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பாகவே கதீஜா நாயகியினுடைய கனவிலே சூரியன் என்கிற வடிவத்தில் காண்பிக்கப்பட்டது நமக்கெல்லாம் ஒரு அழகான உவமையை விளக்குகிறது. உண்மையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனாகத்தான் திகழ்கிறார்கள். அருமையான பெரியோர்களே, அதன் பின்பு அவர்கள் முடிவு செய்துதான் தன் தோழி நஃபீஸாவை அனுப்பி வைத்து திருமணத்திற்கான தூது அனுப்புகிறார்கள். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, திருமணம் செய்யணும்னு சொன்னால் வசதிகள் வேணும், மகரு கொடுக்கணும், மற்ற திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை நடத்தணும், என்னிடத்தில் பொருளாதார வசதி ஒன்றும் இல்லையே என்று சொன்னபோது நஃபீஸா அம்மா சொன்னாங்க, நீங்கள் சரி என்று மட்டும் சொல்லுங்கள், மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு அது சம்பந்தமாக உங்களுடைய செலவினங்கள் தேவைகள் சம்பந்தமாக போதுமாக கூடிய அளவுக்குண்டான ஒரு பெண்ணு தான் உங்களிடத்தில் திருமண தூது அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 25ஆம் வயதிலே வியாபாரம் செய்ய சென்றார்களே, அது தனக்கான பொருள் சேகரிப்பதற்காக அல்ல. தன் குடும்பத்தில் அபூ தாலிபினுடைய மிகப்பெரிய குடும்பத்தை பராமரிப்பதற்காக வேண்டி வியாபாரம் செய்ய போனார்கள். தான் சொத்து சேர்க்கணும், காசு பணங்களை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் போகலை. ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், இன்ன முஹம்மதன் ஃபி வக்திம் லம் யகுன் ஃபி வக்திம் மினல் அவுகாத்தி தாமிஅன் ஃபி ஜம்இல் அம்வால். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் பொருளை சம்பாதிக்கக்கூடிய ஆசை உள்ளவராக இருந்ததில்லை, பொருளின்பால் ஆசை உள்ளவராக இருந்ததில்லை என்று ஒரு ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் ஆய்வு செய்து நம்மிடத்தில் கூறுகிறார். அருமையான பெரியவர்களே, ஒரு அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களோடு திருமணம் நடைபெறுகிறது. அந்த காலத்தில் எப்படியோ எப்படி இந்த வக்கீல் 2 ஷாகிதுகள் இல்லாமல் 2 பக்கமும் குடும்பத்தார் உட்கார்ந்து கொண்டு மாப்பிள்ளையினுடைய குடும்பத்தார் மாப்பிள்ளையினுடைய குணங்களை எடுத்து சொல்வார்கள், பெண்ணுடைய குடும்பத்தார் பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியத்தை எடுத்து சொல்வார்கள். இப்போ அந்த வகையில் அபூ தாலிப் சொன்னது என்னென்றா, எங்களுடைய மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறந்த வாலிபர், அவருக்கு முன்னால் யார் எந்த தன்மைகளை கொண்டிருந்தாலும் அந்த தன்மைகளில் எங்கள் மகன் மேலோங்கி இருப்பார், அவ்வளவு உயர்ந்த தன்மைகளை கொண்டவர் என்று அபூ தாலிபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எடுத்து சொன்னார்கள். பின்பு திருமணம் நடந்தது, விருந்துகள் போடப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையான பெரியவர்களை, திருமணம் முடித்த பிறகு 40 வயது பெண்ணை 25 வயது வாலிபராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்திருக்கிறாங்க. திருமண வாழ்க்கைக்கு இல்லறத்திற்கு வயது என்பது எந்த வகையிலும் ஒரு குறுக்கீடு கிடையாது. நாம் நினைப்பது போல வயது மூத்த ஒரு பெண்ணை முடித்தால்
நம்முடைய வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் என்பதெல்லாம் ஒரு பொய்யான வாதம். பெருமானாருக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனாலும் அந்த 1/4 நூற்றாண்டு கால வாழ்க்கை ஒரு அற்புதமான முன்மாதிரியாக முஸ்லிம் சமூகத்திற்கு அமைந்தது. அந்த 1/4 நூற்றாண்டு திருமண வாழ்க்கை, அந்த காலத்தில் அவர்கள் இன்னொரு திருமணத்தை நினைத்து கூட பார்க்கவில்லை. இத்தனைக்கும் அரபகத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை மணந்து கொள்வது என்பது வழமையாக இருந்தது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் இன்னொரு திருமணத்தை நினைத்தும் பார்க்கவில்லை. பல பேர் பெருமானாருடைய அந்த திருமணத்தை குறித்து விமர்சிக்கிறார்களே, ஏதேதோ தடித்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார்களே மாற்று சமூக மக்கள். அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தின் நோக்கம் வெறும் உடல் இன்பம் மாத்திரம் இருந்தால் தனது இளமையில் மற்றொரு கல்யாணம் முடிக்காமல் முதுமையில் ஏன் பல கல்யாணங்களை முடிக்க வேண்டும், பல திருமணங்களை செய்ய வேண்டும்? இளமையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 50 வயதை கடக்கிற வரை அன்னை ஹதீஜாவோடே வாழ்ந்தார்களே. அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? திருமண வாழ்க்கையில் இருவரும் மனமுத்து வாழ்வது என்பதுதான் ஒரு அற்புதமான இல்லறம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இல்லறத்தை பற்றி சொல்லும்போது பல இடங்களில், சொல்லப்போனால் ஒரு ஆயத்து 2 ஆயத்தில் பல இடங்களில் மஅரூஃப் என்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவியரோடு நீங்கள் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ திருமண வாழ்க்கைக்கு வேண்டியது ஒருவர் அடுத்தவரை புரிந்து கொண்டு வாழ்வது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்குவம் நிறைந்த பெண்மணியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹு அக்பர்! ஒரு அழகான வாழ்க்கை. வரலாற்றில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், மா காலபத்தின் நபிய கத்து. அன்னை ஹதீஜா ஒருபோதும் பெருமானாரை கோபப்படுத்தியதே இல்லையா? எங்கேயாவது இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை கேட்டிருப்போமா? நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு 2-3 தடவை 2 பக்கமும் கோபம் வருது, அல்லது ஒரு பக்கம் அமைதியாக இன்னொரு பக்கம் அப்படியே கோபம் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சண்டை போட்டதில்லை, கோபமாக கத்தியதில்லை, எதிர்த்து பேசியதில்லை. ஒரு அழகான ஒரு நல்லதொரு சாலிகான மனைவியாக அமைந்தார்கள். அதுவெல்லாம் கொடுத்து வைத்த வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க அப்படியெல்லாம் சண்டை சச்சரவு இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது எல்லா வாழ்க்கையிலையும் சுவாரஸ்யத்தை தராது. பல பேருக்கு அது சண்டை பெருசாக ஆகி பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிற நிலைக்கு போயிடும். அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த வாழ்க்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு 1/4 நூற்றாண்டை கடந்து, கிட்டத்தட்ட நாயகத்தினுடைய அந்த நபித்துவத்திற்கும் பிறகு 11 ஆண்டுகள் ஒரு நல்லதொரு வாழ்க்கை, புரிந்த வாழ்க்கை. புரிந்து வாழணும். நாம் நம்முடைய மனைவியினுடைய நிலைகளை புரியணும். மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களுடைய அந்தஸ்தை புரிந்து வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைத்த பிறகு நபித்துவத்திற்கு முன்பாகவே அடிக்கடி அவர்கள் ஹிரா குகையிலே சென்று அமர்ந்து இபாதத்து செய்வார்கள். ஹிரா குகைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு மலை அல்ல, அது ஒரு மிக உயரமான மலை. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது கூட அந்த மக்காவுடைய டூரிலே அந்த ஹிரா குகைக்கு அருகில் சென்று பார்க்கிறோம். கண்ணை தூக்கி பார்க்கிற மாதிரி மிக உயரமான மலையாக இருந்தது. ஒரு பலசாலியான இளைஞர் கூட அதில் ஏறுவதற்கு சிரமப்படுவார். ஆனால் பெருமானார் அவர்கள் அந்த ஹிரா மலையில் அமர்ந்து இபாதத்து செய்து கொண்டிருந்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு சமைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது வரலாற்றின் வரிகள். யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்த, அதுவும் கல்பில் நிறைந்த மனைவியாக கொடுத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நல்லதொரு இல்லறத்தை அவர்கள் வாழ்ந்து உலகத்தின் அத்துணை முஸ்லிமான பெண்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். இப்போ நல்ல இல்லறம் என்பது நாம் பெருமானாருக்கும் ஹதீஜா நாயகிக்கும் மத்தியில் உண்டான அந்த வாழ்க்கையை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பிள்ளையை நாம் மனமுடித்து கொடுக்கிற போது, நம்முடைய மகளை நாம் ஒருவருக்கு மனமுடித்து தருகிற போது இந்த வாழ்க்கையெல்லாம் படித்து கொடுத்து அனுப்போம். காலேஜில் படிக்க வைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அத்தோடு திருமணத்திற்கு முன்பு பெருமானாரும் அவருடைய மனைவிமார்களும் வாழ்ந்த வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகமும் ஹதீஜா நாயகியும் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு நம்ம படிக்க சொல்லணும். என்ன அழகான முறையிலே கணவருக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தார்கள். வரலாற்றில் நாம் இப்படி பார்க்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்குள் வருவார்கள் அப்பொழுதெல்லாம் கதீஜா அம்மா எழுந்து நின்று வரவேற்பார்கள். எழுந்து நின்று கதவை திறந்து வாருங்கள் என்று உள்ளே வரவேற்பார்கள். அந்த நிலை எதுவரைக்கும் தொடர்ந்துச்சு தெரியுமா? இப்படி எழுந்து நின்று அவர்களை வரவேற்கக்கூடிய நிலை கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் போன போது கூட தன் செல்ல மகள் ஃபாத்திமாவிடத்தில், ஃபாத்திமா, உனது தந்தை வருகிறார், என்னை கொஞ்சம் தூக்கி விடு, நான் எழுந்து நின்று அவரை வரவேற்க வேண்டும். அம்மா, உங்களுக்குத்தான் உடம்பு முடியவில்லையே, நீங்கள் உட்கார்ந்தே அவர்களை வாருங்கள் என்று சொல்லலாமே. கதீஜா அம்மா சொன்னாங்க, இதுவரை நான் உன்னுடைய தந்தையை உட்கார்ந்த நிலையில் வாருங்கள் என்று சொன்னதே இல்லை. என்ன ஒரு அழகான திருமண வாழ்க்கை! ஒரு குடும்பத்தில் இது இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டிற்கு வரக்கூடிய கணவரை எழுந்து நின்று வாருங்கள் என்று சொல்லி அவருடைய முக ரேகைகளை கண்டு அவருக்கு சோகமா அல்லது சந்தோஷமா என்பதை கண்டு அதற்கான மருந்துகளை கொடுத்தால், அதற்கான ஆதரவுகளை கொடுத்தால், சுப்ஹான் அல்லாஹ், அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அதுதான் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அன்னை கதீஜாவோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இப்போ யோசித்து பார்க்கிறோமே, திருமணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை நமக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு போயிட்டு எவ்வளவோ தாமதமாக வருவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு வேலையாக கடைக்கு போனார் அல்லது தொழுவதற்காக பள்ளிக்கு போனார், போன இடத்துல அந்த பள்ளியில் கஸ்து நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, அல்லது ஏதாவது பயான் நடக்குதுன்னு வைங்க, அந்த பயானை கேட்டுட்டு லேட்டாக போனால் அங்கே ஒரு வசவு விழுது, போனால் உடனே வரமாட்டிங்களா, வீட்டில் வேலை கிடக்குது, நீங்கள் பாட்டுக்கு வராமல் போயிட்டீங்களே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையிலே நீண்ட நேரம் வணங்கி விட்டு சமயத்தில் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் இருப்பார்கள், நேரத்திற்கு நேரம் உணவு கொண்டு செல்வார்கள். அப்போ புரிந்து வாழ்வது என்பது இல்லறத்தினுடைய வெற்றிக்கு அழகான ஒரு நடைமுறை. புரிந்து வாழ்வது என்பது இல்லறத்திற்கான வெற்றிற்கு அழகான ஒரு நடைமுறை. அப்போ இந்த 15 வருஷம் நபித்துவத்திற்கு முன்னால் 15 வருஷம் தன் கணவரை பார்க்கிறார்கள். இது நபித்துவத்திற்கு முன்னால் 15 வருஷம் நபியினுடைய குணங்கள் அப்படியே பார்க்கிறாங்க. கணவனும் மனைவியும் ஒருவர் அடுத்தவரை இப்படியும் அப்படி கேட்ச் பண்ணணும். என் கணவர் என்னென்ன குணங்களை கொண்டிருக்கிறார், யார் யாருக்கு எப்படியெல்லாம் உதவி புரிகிறார், அதே போல் என் மனைவி என்னென்ன நல்ல தன்மைகளை கொண்டிருக்கிறார், அவளிடத்தில் உண்டான ப்ளஸ்ஸுகள் என்ன என்பதை நாம் ரொம்ப ஒரு ஆழமான கண் கொண்டு பார்க்கணும், விசாலமான கண் கொண்டு பார்க்கணும். குறைகள் இருக்கும், நாம் அந்த குறைகளை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்காம நிறைகளை பார்க்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண வாழ்க்கையில் கதீஜா அம்மா அவர்கள் நல்ல பல குணங்களை பார்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போது திருமணத்திற்கு பின்பு 15ஆம் வருடத்தில் நபித்துவம் கிடைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதல் அனுபவம், மலக்கு மிகப்பெரிய உருவத்தில் வந்து கட்டி அணைத்திருக்கிறார். பயமும் நடுக்கமும் திடுக்கமும் உடலில் இருக்க பயந்து ஓடி வீட்டிற்கு வருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே வந்ததும், கதீஜா, எனக்கு ஏதோ நேர்ந்து விட்டது, எனக்கு என்னமோ நிகழ்ந்து விட்டது, என்னுடைய உடலெல்லாம் நடுங்குகிறது, காய்ச்சல் வருவது போல் இருக்கிறது, ஜம்மிலூனி, என் மீது போர்வையை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அது வரலாறு நமக்கு தெரியும். போர்வையை போர்த்தி விட்டாங்க. போர்த்தி விட்டுட்டு சொன்ன அந்த வார்த்தை அது போர்வையை விட ரொம்ப ஆதரவாக இருந்தது. போர்வையின் மூலம் அந்த குளிர் போனதோ இல்லையோ, அந்த நடுக்கம் குறைந்ததோ இல்லையோ, கண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வார்த்தைகள், என்ன நாயகமே சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி அசம்பாவிதம் நேரும், உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்காத விஷயங்கள் வரும், கல்லா, ஒருபோதும் வர வாய்ப்பில்லை. சஹீஹ் புகாரியில் 2வது பக்கத்திலேயே எல்லா ஆலிம்களும் ஓதி இருக்கக்கூடிய ஹதீஸ், கல்லா வல்லாஹி மாயு ஹுசீக் அல்லாஹு அபதா. இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா? அவர்கள் பெருமானாருடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள இது வாழ்க்கையை அப்படியே பார்த்தார்கள். என் கணவரிடத்தில் என்னென்ன குணங்கள் உண்டு என்பதை பார்த்தார்கள். அதை அப்படியே அடுக்குனாங்க பாருங்கள். இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்கள் உறவினரை சேர்ந்து வாழ்கிறீர்கள். எங்கே இன்னைக்கு நம்ம மனைவி நம்ம இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் 2 பக்க உறவினரையும் சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு எங்கே சொல்கிறாங்க? இப்படி வேணால் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களை நல்லா கவனிக்கிறீங்க, எங்கள் வீட்டு ஆட்கள் வந்தால் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை, அந்த உறவுகளை மட்டும் அந்த சொந்தங்களை மட்டும் நீங்கள் அனுசரிக்கிறதில்லை அப்படின்னு வேண்டுமானால் சொல்வார்கள்.
ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவை அரவணைக்கிறீர்கள், வ தஹ்மிலுல் கல்ல, பிறரின் கஷ்டத்தை சுமக்கிறீர்கள். சிறுபிராயத்திலிருந்தே அபூ தாலிப் அவருடைய அந்த குடும்பத்தின் கஷ்டத்தை அதை நீக்குவதற்காக வேண்டி சுமந்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஊரில் யாருக்கு என்ன சிரமம் என்றாலும் முன்னால் நிற்பார்கள். வ தக்ஸிபில் மஅதூம, இல்லாத நபருக்காக நீங்கள் சம்பாதித்து கொடுத்தீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியம் சார்ந்த அத்துணை சந்தர்ப்பங்களிலேயும் அத்துணை நபர்களுக்கும் நீங்கள் உதவிகள் செய்தீர்கள். இந்த குணமெல்லாம் இருக்கிற உங்களுக்கா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்? உங்களையா காத்து கருப்பு நெருங்கும்? ஒன்றும் இருக்காது, நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லி ஆறுதல் படுத்தி வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் அழைத்து சென்றார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவரை புரிந்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் இங்கே நமக்கு புரியக்கூடிய அழகான விஷயம். அந்த நபித்துவத்திற்கு பிறகிலிருந்து தன்னுடைய வஃபாத் வரை தன் கணவரை விட்டும் ஒரு நிமிடம் கூட பிரியலை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற போது பல ஏற்றத்தாழ்வுகள் நிகழும். சொல்லப்போனால் ஒரு புதியதொரு கொள்கை, நீண்ட காலமாக அரபுலகம் பார்க்காத ஓரிரை கொள்கை, நீண்ட காலமாக அரபு மக்கள் சந்தித்திராத ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையை தன் கணவர் எடுத்துரைக்கிறார். நாம் அந்த கொள்கைக்கு துணை நிற்கணும் என்பதற்காக வேண்டும். எத்தனை வீடுகளில் கணவரின் கொள்கைக்கோ, கணவரின் தொழில்துறைகளுக்கோ, கணவரின் ஆசைகளுக்கோ, கணவரின் லட்சியங்களுக்கு எத்தனை வீடுகளில் துணை நிற்கிறார்கள் மனைவிமார்கள். பேர்தான் துணைவி, ஆனால் துணை நிற்க வேண்டுமா இல்லையா? என் கணவர் இன்ன காரியத்தில் இறங்கியிருக்கிறார், அது முழுமையாக வெற்றி பெற என்னாலான உதவிகளை, என்னாலான வார்த்தைகளை நான் சொல்வேன் என்று எத்தனை துணைவியர்கள் தயாராக இருக்கிறார்கள். பல இடங்களில் இப்படி வேணால் நடக்கலாம். ஏங்க உங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது, நீங்கள் ஏன் இந்த துறையில் இறங்குனீங்க பாருங்கள், நீங்கள் சரிவை தான் சந்திக்க போகிறீர்கள், நீங்கள் தோல்வியை தான் சந்திக்க போகிறீங்க என்று நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மனைவிமார்கள் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கிற போது கூடவே இருந்தார்கள். அப்பப்போ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஷுஐப் அபி தாலிப்னு ஒரு 3 வருஷம் நபியையும் நபியினுடைய குடும்பத்தார்களையும் ஒதுக்கி வைத்தார்கள் பாருங்கள். அந்த நேரத்திலையும் ஹதீஜா அம்மா அங்கே போய் இருந்தாங்க. அவர்களுடைய அந்த செல்வத்திற்கும் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொருளாதாரத்திற்கும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், தான் இங்கே இருந்திருக்கலாம். ஆனாலும் தன் கணவர் எங்கே போகிறாரோ அங்கே தான் எனக்கும் நானும் போக வேண்டும். 3 வருடம் அவர்களும் அங்கே தங்கியிருந்து பட்டினியாக பசியோடும் உணவு கிடைக்காத நிலையில் எதையாவது ஒன்றை சாப்பிட்டு கொண்டு, இலைத்தலைகளை சாப்பிட்டு கொண்டு அவர்களும் தன் கணவரோடு வாழ்ந்த நிகழ்வும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அமைந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். முதல் நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த உலகத்திலேயே இஸ்லாம் தோன்றியதில் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். உண்மையிலேயே அந்த பெண் குலம் சந்தோஷமடைய வேண்டும். அவர்கள்தான் முதல் முஸ்லிம்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னதாக கிதாபுகள் எல்லாம் பார்க்கலாம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இது விஷயத்தில் ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டுன்னு சொல்கிறார். கதீஜா நாயகிக்கு தனித்துவமான சிறப்பு உண்டு. என்ன தனித்துவமான சிறப்பு? இந்த உலகத்தில் எந்த பெண்ணெல்லாம் இஸ்லாத்தை தழுவுமோ, மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்திற்குள் வருமோ, அந்த பெண்ணுடைய நன்மைகளில் ஒரு பங்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு போகும். எப்படி ஹதீஸ் வருதில்லை, யாராவது ஒருத்தர் இந்த துன்யாவில் இன்னொரு மனிதரை அநியாயமாக கொலை செய்தால் அந்த கொலையினுடைய குற்றத்தின் ஒரு பங்கு ஆதமுடைய மூத்த மகனார் காபிலுக்கு போகும். ஏனென்றால் லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல, அவர்தான் உலகத்தில் முதலில் கொலையை அறிமுகப்படுத்தியவர். அதுபோல இது நெகட்டிவ். பாசிட்டிவில் நல்ல விஷயத்தில் இஸ்லாத்தை ஏற்பதில் முதன்மையான பெண்மணியாக கதீஜா நாயகி திகழ்ந்ததால் துன்யாவில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்பார்களோ அவர்களுடைய கூலியில் ஒரு பங்கு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா லிஅன்னஹு அவ்வலு மன் அஸ்லமத், அவர்கள்தான் நாயகத்தை கொண்டு முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இப்போ அந்த வகையில் ஒரு பாக்கியமான பெண்மணியாக திகழ்ந்தார்கள். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெண்மணியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மேலான பெரியோர்களே, கிட்டத்தட்ட நபித்துவத்திற்கு பிறகு 11 ஆண்டுகள் அழகான வாழ்க்கை, சாலிகான குழந்தைகள்.
2 ஆண் மக்கள் 4 பெண் மக்களும் கதீஜா நாயகிக்கு பிறந்தார்கள். ருகையாவிலே தொடங்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரை, அதுபோல் அப்துல்லாஹ் மற்றும் தையிப் என்கிற 2 மகன்கள், காசிம் மற்றும் தையிப் என்கிற 2 மகன்கள், இதுவெல்லாம் கதீஜா நாயகியின் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்படி வாழ்ந்த வாழ்க்கை தனது 66வது வயதில் இந்த உலகை விட்டும் விடைபெறுகிறார்கள் கண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானாருக்கு மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய கவலை. என இவ்வளவு நாளாக கூட இருந்தார்கள், மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்கள். இப்பொழுது துன்யாவை விட்டும் போயிட்டாங்க. அவங்க பட்ட அந்த கவலைகளை வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஆண்டிற்கே பெயர் ஆமுல் ஹுசுன், கவலையினுடைய ஆண்டுன்னு வச்சாங்க. ஒரு ஆண்டிற்கு ஏதாவது அடையாளம் இருக்கும்ல, சுனாமியினுடைய வருஷம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான வருஷத்தை ஆமுல் ஹுசுன், கவலையினுடைய ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் பெருமானாருக்கு எவ்வளவு கவலை அதில் ஏற்பட்டிருக்கும் என்பதை விளங்க முடிகிறது. வஃபாத்தான பிறகு அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகையெல்லாம் வரலைல்ல, என்ன செஞ்சாங்க அப்படின்னா குளிப்பாட்டி கஃனிட்டு நபியவர்களே தன்னுடைய கைகளால் அடக்கம் செய்தார்கள். ஜன்னத்துல் முஅல்லாவிலே, அந்த இடத்திற்கு பேர் ஹுஜூன் என்று சொல்லுவோமே, அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இது திருமண வாழ்க்கை. இப்போ இதுவரைக்கும் நாம் சொன்னது கண்மணி நாயகத்திலும் கதீஜா நாயகிக்கு மத்தியில் உண்டான அழகான இல்லற வாழ்க்கை. இந்த இல்லற வாழ்க்கையினுடைய மலரும் நினைவுகள் தான் கண்மணி நாயகத்தின் கல்பில் நிறைந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ தானங்க கல்பில் நிற்க முடியும். கல்பில் நிலைக்கணும்னு சொன்னால் அப்படி வாழணும் இல்லை. அப்போ நான் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சொன்னாதான், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு தன்னுடைய வஃபாத்து வரை எப்படி கண்மணி எப்படி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வஃபாத்து வரை நாயகத்தோடு இருந்தார்களோ, அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து வரை அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைத்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா கல்பில் நிறைந்து விருந்தார்கள். அவர்கள் எந்நேரமும் அதான் பேச்சார். இத்தனைக்கும் அதற்கு பின்பு பல மனைவிமார்களை மனமுடித்தார்கள். ஆனாலும் அப்பப்போ அந்த பேச்சு வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயது பெண்ணு தானே, அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எப்போவாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா நாயை பற்றி பேசினா எனக்கு கோபமாக வரும். என்னங்க நீங்கள் அந்த பெண்மணியை பற்றி இவ்வளவு பிரஸ்தாபித்து பேசுகிறீங்களா? அப்படி என்ன அந்த அம்மா என்ன ஒரு இளமையான பெண்ணா, ஒரு வயோதிபமான பெண்ணு, தாடைகளெல்லாம் செவந்து போன கொஞ்சம் தளர்ந்து போன ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு சிறப்பாக பேசணுமா? மா கீர்த்து அலா அஜிம் மினன் நிசாயி மா கீர்த்து அலா கதீஜா. கதீஜா நாயகியை பார்த்து நான் பொறாமைப்பட்டது போல மற்ற எந்த பெண்ணின் மீது எனக்கு பொறாமை ஏற்படலை. இத்தனைக்கு நான் கதீஜா அம்மாவை பார்க்கலை, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகளை பார்த்தால் அந்த தோழிகளுக்கு கண்ணியம் செய்வார்கள். வீட்டிலே ஆடு ஏதேனும் ஒன்றை அறுத்தால் அதனுடைய இறைச்சியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். ஏன்? அதன் மூலம் கதீஜா நாயகியை கண்ணியப்படுத்துதல், வேறொன்றும் இல்லைங்க. எப்படி துனியாவில் நம்ம யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ, உதாரணமாக ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறார் இல்லையா? பெற்றோரோடு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா உபகாரம் செய்து வாழ வேண்டும். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும். பெற்றோர் மரணித்து விட்டால் உபகாரம் மரணிக்காது. பெற்றோர் மரணித்து விட்டாலும் உபகாரம் மரணிக்காது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பஅத மௌத்திஹிமா. என் தாயும் தந்தையும் முஃபாத்தான பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய உபகாரத்தில் ஏதேனும் பாக்கி உண்டா? நஅம், உண்டு என்று சொன்னார்கள். அது ஒரு 2-3 இது இருக்குது. அதில் ஒன்று இக்ராமு சதீகிஹிமா, அந்த தாய் தந்தையரின் தோழர்களை தோழியர்களை சங்கைப்படுத்துவது. அதுபோல தான் இங்கே கதீஜா அம்மாவுடைய தோழியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கைப்படுத்தினது எந்த கண்ணோட்டத்தில்னு சொன்னால் கதீஜாவையே சந்தோஷப்படுத்துவதாக நினைத்து. இதுதாங்க அழகான இல்லறம். ஒரு குட் மெமரிஸ் என்று சொல்கிறோமே, அழகான நினைவுகள், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து வாழ்ந்தாங்க. ஒரு அம்மா மக்காவில் நபியும் கதீஜா நாயகியும் வாழ்ந்தபோது அடிக்கடி வருவாங்க. ஜுசாமா பின்து முசனியா என்கிற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்போ மக்காவில் இருந்த காலத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி. இப்போ மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ஒரு நாள் பார்க்க வந்தாங்க. அவங்களும் வயோதிபமான பெண்மணி. பாருங்களேன், கதீஜா அம்மாவுடைய செட்டுன்னா எப்படி இருக்கும்? வயசான அம்மா தானே, வந்து பார்க்க வந்தாங்க.
இது என்னமோ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்தக்காரங்களோ அல்லது தோழிமார்களோ அல்லது அந்த பேச்சு அது வரும்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஜாஅத் இம்ராத்துன் அஜூசுன், ஒரு வயோதிபமான பெண்மணி பெருமானார் இடத்துல வந்தார்கள். வந்து தன்னுடைய பெயரை சொன்னதும், ஓ ஜுசாமாவா, நல்லா இருக்கீங்களா, கைஃப ஹாலுக்கும் கைஃப அன்தும், இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போனதுக்கப்புறம், என்ன இவ்வளவு ரொம்ப ஒரு ஆர்வமாக பேசுகிறீங்களே, வயசான பெண்மணி தானே, அப்படி என்ன உங்களுக்கு அவங்களோட ஒரு பந்தம், ஒரு நெருக்கம்? இவங்க சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு தெரியாது, மக்காவில் நாங்கள் இருந்தபோது இவங்க எங்களுக்கு பக்கத்தில் வசித்தாங்க. நம்ம சில சமயத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சிருப்போம் ரொம்ப காலத்துக்கு முன்னால். அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணி நம்ம சொந்த வீடு கட்டி வந்திருப்போம். ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம கூட தங்குறவர் பார்த்தா நம்ம என்ன நறுக்குன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வந்துடுவோமா? இது என்னங்க பண்பு இது? நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போமா இல்லையா? இப்போ ஒருவேளை அது பெண்ணாக இருந்து பெரிய மனுஷியாக இருந்து நாம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம மனைவிமார் கேட்பாங்கல்ல, அந்த அம்மாவோட உங்களுக்கு என்னங்க பேச்சு, யார் அந்த அம்மா? இல்லைம்மா, நம்ம இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாங்கள் மக்காவில் இருந்தபோது இந்த பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அடிக்கடி, அதனால் நான் விசாரித்தேன்னு சொன்னாங்க. இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தோழி, அதனால் நான் விசாரித்தேன்னு சொன்னாங்க. இது ஒரு சம்பவம். இப்படி பல தடவை. ஒரு முறை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹாலா பின்த் ஹுவைலித், பொதுவாக ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குரல் ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேசாக அதில் ஒரு ஒப்பு இருக்கும் அதில். அப்போ ஹாலா பின்த் ஹுவைலித் வந்து வெளியே நின்று சலாம் சொல்கிறாங்க. நபியை பார்க்க வர்றாங்க மதீனாவில். உள்ளே இருந்துக்கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜாவுடைய குரல் மாதிரி இருக்குதே, கதீஜா நாயகி இப்படி தான் அனுமதி கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், உள்ளே வரட்டுமா அப்படின்னு இதே இந்த குரல் இந்த போங்கில் தானே அனுமதி கேட்பாங்க, அது மாதிரி இருக்குதே, ஒருவேளை கதீஜாவாக இருக்குமோ? இல்லை அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ், இது வந்திருப்பது ஹாலா பின்த் ஹுவைலித் தான் இருக்கணும், கதீஜாவாக இருக்காது என்று பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான இல்லற வாழ்க்கையை தன்னுடைய இல்லாலை நினைத்து நினைத்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் கல்வியில் நிறைந்து கதீஜா என்பதற்கான அழகான எடுத்துக்காட்டு. அருமையான பெரியவர்களை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும். ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அது வந்து நல்ல ஒரு மெமோரிஸாக, ஒரு நினைவுகளை சுமந்ததாக அது இருப்பது அவசியம். இஸ்லாத்தினுடைய ஆரம்பகட்ட முன்னெடுப்புகளில் முன்னால் நின்றவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? முதல் கட்ட நபித்துவத்தினுடைய 11 வருஷங்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்போ இந்த பிகினிங்கில் ஓப்பனிங்கில் முழுக்க கூட இருந்தது யாருன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ வெற்றி கிடைக்கல இல்லையா? அப்போ வந்து சோதனைகள் தோல்விகள் தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க பின்வாங்கலை, கதீஜா நாயகியும் பின்வாங்கலை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவுக்கு போய் ஒரு 8வது வருஷத்தில் ஃபத்ஹு மக்கா வெற்றி கிடச்சிது இல்லையா? மக்கா வெற்றி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதில் வெற்றி கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே நட்ட சொன்னாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் நட்டும்படி சொன்னார்கள். மாத்திரமல்ல, மக்காவில் நான் தங்குகிற காலத்தில் எனக்கான கூடாரத்தை கதீஜாவுடைய கபருக்கு அருகில் அமையுங்கள். இன் சிபு லி ஹீமத்தன் இந்த கபரி கதீஜாவுடைய கபருக்கு அருகில் என்னுடைய கூடாரத்தை அமையுங்கள். ஓ ரகஸ லிவா அன் நஸ்ரி அமாம கபரிஹா, அவருடைய கபருக்கு முன்னால் தான் வெற்றியினுடைய அந்த கொடியை நட்டப்பட்டது. ஏன்? உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகம் உணர்ந்து கொள்ள. தி பிகினிங்கில் யார் இருந்தார்களோ, ஆரம்ப கட்டத்தில் யார் இந்த கொள்கையினுடைய முயற்சிக்கு, கொள்கையினுடைய வெற்றிக்கு பாடுபட்டார்களோ, நல்லா கவனிக்கணும். ஒரு கட்சியை நீங்கள் கவனத்தில் கொண்டு வாங்க. ஒரு கட்சியினுடைய ஆரம்பகட்ட வெற்றியிலே, ஆரம்பகட்ட முயற்சியில் யார் இருந்தார்களோ அவர்கள் பிற்காலத்தில் ஒதுக்கப்படுவதை நாம் பார்ப்போம். பிற்காலத்தில் அவர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலையை பார்ப்போம். ஆனால் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் போது வெற்றி கொடியை நட்டச் சொன்ன இடம் ஜன்னத்துல் முஅல்லா, கதீஜா நாயகியுடைய கபருக்கு அருகில். ஏன்? உலகம் தெரிந்து கொள்ள வேண்டுமாம். அன்ன ஹாதிஹில் மர்அத ஷரீகத்துஹு ஃபின் நஸ்ர், இந்த பெண்மணி உதவியில் இவர்களும் கூட்டாக இருந்தார்கள் ஒரு காலத்தில் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் இந்த அளவிற்கு பெருமானாருடைய உள்ளத்தில் அவர்கள் இரண்டர கலந்து வாழ்ந்தார்கள்.
கசிந்துருகி நபியை பற்றி பேசுவார்கள். எப்பொழுது பேசினாலும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அப்படியே கதீஜா நாயகினுடைய வாழ்க்கையை உள்வாங்கி கொண்டு பேசுவார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஏன் நாயகமே, உங்களுக்கு தான் கதீஜா நாயகிக்கு பதிலாக எல்லா வகையிலும் சிறந்த மனைவிமார்கள் அல்லாஹ் கொடுத்துட்டானே, கது அப்தலக்கல்லாஹு கைரம் மின்ஹா, அவர்களை விட ஹைரான மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டானே, அப்படி இருந்து ஏன் நீங்கள் அதே நினைவுகளில் வாழ்கிறீங்க? அப்போ உடனே மறுப்பு தெரிவித்தாங்களாம்மா, அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, இல்லை ஆயிஷா, எனக்கு கதீஜா நாயகியை விட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. இத்தனைக்கு எத்தனை பேர், ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. ஆயிஷா நாயகியை பற்றி நம்ம இதற்கு முன்னால் உள்ள தலைப்பில் கேட்டிருப்போம். மிக அற்புதமான பெண்மணி ஹப்ஸா நாயகி இருக்காங்க பாருங்கள். கப்பாமத்துன் சவ்வாமத்துன் என்று ரூஹுல் பயானில் எழுதுவார்கள். அவர்கள் அதிகமாக இரவு நின்று தொழுபவர்கள், பகலில் அதிகமாக நோன்பு நோற்பவர்கள். இனி இன்னும் எத்தனை மனைவிமார்கள் உண்டோ. ஒவ்வொரு மனைவிக்கும் தனிச்சிறப்பு இருந்தாலும் பெருமானாரின் வார்த்தையை கவனத்தில் கொள்ளுங்கள். மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, கதீஜாவை விட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. ஏன் தெரியுமா? 4 காரணங்கள். ஆரம்பத்தில் கது ஆமனத் பி இது கஃபரபி என்னாசு, மக்களெல்லாம் என்னை நிராகரித்த போது என்னை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி அவர்கள். மக்களெல்லாம் என்னை பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்திய பெண்மணி அவர்கள். மக்களெல்லாம் எனக்கு பொருளை தராமல் பொருள் தடை செய்தபோது எனக்கு பொருளை கொண்டு உதவியவர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். மற்ற மனைவிமார்கள் மூலமாக எனக்கு அல்லாஹ் தரலை, ஆனால் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தந்தான். இன்னஹா கானத் வ கானத், அவர்கள் எனக்கு என்னென்னவெல்லாமாக இருந்தார்கள், எல்லா வகையிலும் முழுமையான மனைவியாக இருந்தார்கள். யோசித்து பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனைவி அமையும் போதுதான் அந்த இல்லற வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதில் இந்த வாழ்க்கையே அழகான உதாரணம். எத்தனை காலங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கதீஜா நாயகியோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்னைக்கும் அழகான எடுத்துக்காட்டு தானே. இப்போ மற்ற மனைவிமார்களோடு 10 வருஷங்களில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சில பல உதாரணங்கள் அந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது. கல்வி சார்ந்த உதாரணங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் கிடைக்குது. ஆனால் கல்வி மட்டும் இல்லறத்திற்கு போதாது. இல்லறத்திற்கு தேவை ஒருவர் அடுத்தவரை அனுசரித்து வாழ்வது. இல்லறத்திற்கு தேவை ஒருவர் அடுத்தவரை விட்டு கொடுத்து வாழ்வது. நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பின்னால் உள்ள வாழ்க்கையில் பெருமானார் தான் பல சந்தர்ப்பங்களில் விட்டு கொடுத்தார்கள். மதீனாவுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் மற்ற மனைவிமார்களுக்காக வேண்டி இறங்கி போனார்கள். ஒரு நல்ல கணவரை இந்த மாதிரியான பெண்கள் மிகைப்பார்கள். ஒரு நல்ல கரிமான கணவர், சங்கையான விசாலமான கணவரை பெண்கள் மிகைக்குத்தான் செய்வார்கள். ஆனால் ஒஇப்பான் அக்கூன மகளூபன் கரீமா, நான் சங்கையான முறையில் மிகைக்கப்படுவதை விரும்புகிறேன்னு சொன்னாங்க. இதுவெல்லாம் மதீனா வாழ்க்கையில். ஆனால் மக்காவில் பெருமானாரை விட எல்லா வகையிலும் உயர்ந்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸில் வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு வருவார்கள் தன் கணவருக்காக. அப்போது நாயகத்திற்கு அருகிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருப்பார்கள். நாயகத்திற்கு அருகிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுது கதீஜா நாயகி வருகிறார்கள். சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ ஹாதிஹி கதீஜா வருகிறார்கள். அவர்கள் கையிலே உணவு பாத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலே சால்னாவெல்லாம் இருக்கிறது. அவர்கள் வந்தால் அவர்களுக்கு ரப்பு சலாம் சொன்னதாகவும் நானும் சலாம் சொன்னதாகவும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி இந்த உலகத்தில் முதல்ல அல்லாஹுடைய சலாமும் மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமும் முதல்ல கிடைத்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான். அதுக்கு பின்பு ஒரு முறை ஆயிஷா நாயகிக்கும் சலாம் சொல்லப்பட்டதாக நாம் வரிகளில் பார்க்கிறோம், ஹதீஸுடைய வரிகளில். ஆனால் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலிடத்தில் சொன்ன வார்த்தை, நாயகமே, இதோ கதீஜா வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய சலாத்தையும் என்னுடைய சலாத்தையும் நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் இப்படியும் சொல்ல சொன்னான், வபஷ்ஷிர்ஹா, கதீஜா நாயகிக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள், கதீஜா நாயகிக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள், பி பைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. அந்த மாளிகை எதால் கட்டப்பட்டுள்ளது? மின் கசபின், முத்துக்களால் கட்டப்பட்ட மாளிகை உண்டு. லா சகப ஃபீஹி வலா நசப,
அதில் எந்த கூச்சலும் எந்த சப்தங்களும் இருக்காது. ஒரு அமைதியான அழகான ஒரு மாளிகை உண்டு என்பதையும் நீங்கள் சோபனமாக சொல்லிவிடுங்கள். இப்படியெல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை மலக்குமார்களும் சிலாகித்து சொல்லுகிற அளவுக்கு கணவருக்காக அவர்கள் பட்ட அந்த சிரமங்கள், கணவரை உபசரித்த அந்த உபசரிப்புகள் எல்லாம் அல்லாஹுவாலும் மலக்குகளாலும் அதை பார்த்து ரசிக்கப்பட்டுள்ளது. அதுதாங்க வாழ்க்கை. நம்ம வாழ்வதை பிறர் என்ன சொல்லணும், இதை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லணும். ஒரு கணவன் மனைவியை பார்த்து பிறர் சொல்ல வேண்டுமாம், இந்த மாதிரி வாழ்க்கை தாங்க வெற்றியான வாழ்க்கை. இந்த 2 பேரும் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள். இப்படி கணவரும் மனைவியும் வாழுகிற போது அப்படிப்பட்ட தம்பதிகளிடத்திலிருந்து அல்லாஹு தாலா சாலிகான குழந்தைகளை தருகிறான். ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? அப்போ நபிக்கு கிடைத்த அந்த குழந்தைகளும் அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்தவர்கள், அந்த குணம் அப்படியே பிரதிபலிக்கிறது. அப்போது பெற்றோர் சாலிகீன்களாக இருக்க வேண்டும் என்பதும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் நமக்கு பாடமாக கிடைக்கிறது. பெருமானாரோடு அந்த வாழ்ந்த வாழ்க்கையை நாம் அடிக்கடி நாமும் அதை அசை போட வேண்டும். நம்ம மகள்களுக்கும் நாம் அதை சொல்லணும். கணவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை தானே முக்கியம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் திருமண வாழ்க்கை சரியான முறையில் கணவருக்கும் சரியான முறையில் மனைவிக்கும் கவுன்சிலிங் செய்யப்படாததால், குறிப்பாக ரசூலுடைய வாழ்க்கை போதிக்கப்படாததால் அந்த மன வாழ்க்கை கசந்து போகிறது. இன்றைக்கி நிறைய மதரசாக்களுக்கு வரக்கூடிய ஃபத்வாக்களில் ஒருபாடு ஃபத்வாக்கள் தலாக்கினுடைய ஃபத்வாக்கள், கொஞ்சம் அடுத்த கட்ட அப்டேட் மாதிரி ஹுலா ஃபஸ்ஹு என்று அப்படி பெருகிக்கொண்டே போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சா, அவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்கள் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண வாழ்க்கை, சஹாபாக்களின் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்று சொல்லித்தரப்படவில்லை. அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் திருமணத்திற்கான செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு மனைவியோடு உனக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை வீட்டில் மட்டும்தான் காட்ட வேண்டும். வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டில் மட்டுமே நீ வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்து. அது அப்படித்தான், கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் வெளியிலே நாம் வெளிப்படுத்துகிற போது அதுவே ஒரு ஈகோவை உண்டாக்கி தலாக்கின் பக்கம் எனக்கு ஹுலா கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு. இதுதான் இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கையில் நடக்குது. அப்படியானால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இல்லறத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் அடைய வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கை மறுமையில் அவர்கள் தம்பதிகளாகவே சொர்க்கத்தில் புகுத்தப்பட வேண்டும். உதுகுலுல் ஜன்னத்தை அன்தும் அஸ்வாஜுக்கும் துஅபரூன் என்று அல்லாஹ் சொல்வானே, நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று. அந்த சிறந்த வாழ்க்கைக்கு எப்படி வாழணும் என்பது நபிமார்களின் வாழ்க்கை. குறிப்பாக கண்மணி நாயகமும் அன்னை கதீஜாவும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அடிக்கடி அசைபோடப்பட வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இத்தனைக்கும் அப்பொழுதெல்லாம் மற்ற செய்திகளெல்லாம் வராத காலம், நபித்துவம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறதே தவிர சட்டங்களோ மற்ற அமல்களோ எதுவும் அதுவரை வரலை. கதீஜா நாயகியினுடைய வஃபாத்துக்கு பிறகுதான தொழுகை உட்பட கடமைகள் வந்தது. இப்போ அதுவரைக்கும் இருந்தது என்ன? இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வது தான் இருந்துச்சு. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஆரம்பத்தில் அதைத்தானங்க போதிச்சிட்டு இருந்தாங்க. சிலத்துல் அர்ஹாமை சொன்னார்கள், ஹராமை விட்டும் தவிர்த்து கொள்ளும்படி சொன்னார்கள், திருமண வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு சொன்னாங்க, அதை வாழ்ந்தும் காட்டினாங்க. இப்போ இந்த வாழ்க்கை தான் வெற்றியான ஒரு வாழ்க்கை. கல்வில் நிறைந்து வாழ்ந்தது இப்படித்தான். ருஸிக்து ஹுப்பஹான்னு சொன்னாங்கல்ல, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கல, மற்றவங்களுக்கு இவங்க கொடுத்தாங்க. மற்றவர்கள் நாயகத்தினுடைய அன்பை அடைய ஆசைப்பட்டார்கள், மற்றவர்கள் நாயகத்தினுடைய அன்பை அடைய ஆசைப்பட்டார்கள். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவால் அந்த பிரியமும் பாசமும் கொடுக்கப்பட்டார்கள். கொடுக்கப்பட்டது எங்கே, அடைய முற்பட்டது எங்கே என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மகள்கள் நம்முடைய மகன்களுக்கு அது அமைய வேண்டும் என்றால் கொஞ்சம் நாமும் அவர்களுக்கு நல்ல போதனைகளை செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எல்லா தம்பதிகளையும் பெருமானாரையும் அவருடைய துணைவியர்களையும் போல, வலிமார்களையும் அவருடைய துணைவியர்களையும் போல அல்லாஹு தாலா வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தல்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டுகளிக்கிற தௌஃபீக்கை தந்தல்வானாக. மருத்துவமனை
செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.